ஸோ அடுத்ததாக அவெஞ்சர்ஸ் நியூயார்க் பேட்டில் 2012. ஸோ இந்த ஒரு இடத்துல பீட்டர் பார்க்கரோட கனெக்ஷன் இந்த ஒரு மூவியில் எப்படி இருக்கும்னா, அவெஞ்சர்ஸில் சென்ட்ரல் ஸ்டேஷனில் தார் ஹல்க் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது அதே ஒரு சீனை இங்கே வந்து கட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு சீனில் ஒரு க்ரூ ஏட்ரியன் டூம்ஸால் லீட் பண்ணப்பட்டு அந்த ஒரு ஏலியன் டெக் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துக்கு டேமேஜ் கண்ட்ரோல் DODC வந்து அந்த ஒரு எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வந்து அக்வயர் பண்ணி எடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா 2016 சிவில் வார்னால் அவெஞ்சர்ஸ் டீமே வந்து ரெண்டாக ஸ்பிட் ஆயிருக்கும். ஸோ அந்த ஒரு டைமில் டோனி ஸ்டார்க்கு அவரோட சைடில் ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டிருப்பாரு. ஸோ அப்போ தான் குயின்ஸில் இருக்க இந்த ஒரு சின்ன பையனை பற்றி ஒரு நியூஸ் வந்து கிடைக்குது. அதாவது பயங்கரமான ஸ்ட்ரென்த்தோட ஒரு டீனேஜ் பையனை பற்றி. ஸோ அதுக்கப்புறமா தான் அவரை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டைம் போகிறாரு. அந்த ஒரு இடத்துல தான் பீட்டர் பார்க்கரும் ஆன்மேயோட அப்பியரன்ஸ் எல்லாமே வந்து ப்ரீஃபாக வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த இடத்துல பீட்டர் பார்க்கர் வந்து அவர் ஸ்பைடர் கழிச்சு ஒரு 6 to 5 months ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ மேபி அது வந்து 2015ஓட எண்டிங்கில் வந்து இருக்கலாம். பட் ஆனால் இப்போ வரைக்குமே மாறவில்ல. அந்த ஒரு ஸ்பைடர் எப்படி இருந்தது, அந்த பைட்டிங் வந்து எந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்தது பீட்டர் பார்க்கருக்கு அப்படின்னு இப்போ வரைக்குமே வந்து காமிக்கவே இல்லை. ஸோ அப்போ டோனி ஸ்டார்க் கூட உட்காந்து பீட்டர் பார்க்கர் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து When you can do the things that I can, but you don't, things happen. இந்த மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ இது வந்து நம்ம ஐகானிக் டைலாக்கான கிரேட் பவர் கம்ஸ் வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிருப்போம் அந்த ஒரு டைமில். பட் ஆனால் இது அந்த மாதிரி கிடையாது. பீட்டர் வந்து அவரோட தப்பால தான் அங்கிள் பென் வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற ஷோ பண்ணுறதுக்கு நீ இந்த ஒரு டைலாக் இருந்த மாதிரி இருந்திருக்கும். 2026 நடந்த இன்டர்வியூவில் ரூசோ பிரதர்ஸ் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டாம் ஹாலண்ட் பீட்டர் பார்க்க வந்து அங்கிள் பென்னோட டெத்துக்கு வந்து காரணமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா டோனியும் ஹாப்பி ஹோகனும் ஹோம் கம்மிங்கில் பீட்டர் பார்க்கரை வந்து ரெக்ரூட் பண்ணி சிவில் வார் ஃபைட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க ஒரு ப்ரைவேட் ஜெட்டில். ஸோ அந்த ஒரு இடத்துல அவரோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் பயங்கரமாக காமிச்சு டோனியை வந்து செம்மையாக வந்து இம்ப்ரெஸ் பண்ணி இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் ஹோம் கம்மிங் 2017 2012 அந்த ஒரு ப்ரோலாக் சீனுக்கு அப்புறமா பீட்டர் பார்க்கரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சிவில் வாரோட ஃபைட்டை வந்து பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா பீட்டர் பார்க்கரா டோனி ஸ்டார்க் வந்து அவரோட வீட்டில் போய் ட்ராப் பண்ணியிருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு சூட்டையுமே வந்து அவர்கிட்டயே கொடுத்துருப்பாரு. இதை வந்து ரெஸ்பான்சிபிளாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி.